எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பிடிங்க சார், பிடிச்ச அந்த கரடியை ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்ற மாதிரி அவன் ரொம்பவுமே அட்டூழியம் தாங்க முடியல. தொடர்ந்து 15 நாளா 16 நாளா அப்படின்ற மாதிரி இறக்கமாகவே இருக்கு. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா எப்பா சாமி அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி காலையிலேயே ஒரு 140 பாயிண்ட்டுக்கெல்லாம் மைனஸ்ல தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 50 பாயிண்ட் மைனஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த சமயத்தில் தான் ஸ்டாக் மார்க்கெட்ல பாட்டம் ஃபிஷிங், அதே மாதிரி ஷார்ட் கவரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க, ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் அவனுக்கு மார்க்கெட் இறங்குதுன்னு சொல்லி அவன் மேல் நோக்கி வித்துறான்னு வச்சுங்களேன், அந்த ஸ்டாக் ஜீரோ போகட்டும் வரைக்குமா உட்காந்துருப்பான்? பெரும்பாலும் அப்படி உட்காந்துருக்க மாட்டான். ஒரு ஹையிலிருந்து ஒரு 20 ஆயிடுச்சு, அல்லது 40% கிராஷ் ஆயிடுச்சு, அல்லது 60 அல்லது 80ன்னு ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் கிராஷ் ஆனதுக்கப்புறம் அதை விட்டு வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு வெளியே வந்துட்டு வேற ஏதாவது பங்குல போய் ஷார்ட்டி போலாமா, அல்லது வேற ஏதாவது ஒரு பங்கு கீழே கிடந்ததுன்னா அதை வாங்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிப்பான். அப்படி யோசிக்கும் பொழுது நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு பேரு தான் ஷார்ட் கவரிங், பாட்டம் ஃபிஷிங் அப்படின்ட்டு. ஸோ அவன் ஒரு பொசிஷனை க்ளோஸ் பண்ணும் பொழுது லேசாக மேல் நோக்கி ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது வரும் பொழுது அவன் அதை விட்டு வெளியே போய் வேற ஸ்டாக்குக்கு போயிடுவான். பட் வேற ஏதாவது புது டிமாண்ட் வந்து அவங்களோட சேர்ந்து மறுபடியும் மேல் நோக்கி வருதா இல்லையா அப்படின்றதெல்லாம் தான் அடுத்தடுத்த கட்டம். ஸோ தற்போதைக்கு 15 நாள் 20 நாளாக பல பங்குகள் இறங்குது அப்படின்னா அது போன்ற பங்குகளில் ஏதாவது பாட்டம் ஃபிஷிங் அல்லது ஷார்ட் கவரிங் வருதா அப்படின்றதான் ஸ்டாக் மார்க்கெட்ல பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. நண்பர்களே, எல்லா நியூஸையும் விடுங்க, இருக்கிறதுலே ஒரு மிக முக்கியமான ஒரு நியூஸ் என்பது நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது நம்மளுடைய மனசுக்கும் சரி, நம்மளுடைய பொருளாதாரத்துக்கும் சரி, ஒரு சோர்வு தரம் கூடிய எந்த ஒரு செய்தியும் வரக்கூடாது அப்படின்ற சமயத்துல சில செய்திகள் வரத்தான் செய்யுது. இந்த ஏஜிஎஸ் டிரான்சாக்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்ற கம்பெனி இன்னைக்கு லோயர் ஃப்ரீஸ் ஆயிருக்கான். யாருமே விற்க முடியாது, வாங்கறதுக்கு அங்க ஆளுகளே இல்லை அப்படின்னா இது போன்ற கம்பெனிகள்ல எப்படி பிரச்சனை வருது அப்படின்றது பாருங்க. பெரிய ஆளு கூட இதுல இருக்காங்க, டிஐஸ் ஹோல்டிங் கூட இதுல இருக்கு. அப்படின்னாலும் என்ன செய்திகள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த கம்பெனி அவங்க வாங்கிட்டு திருப்பி தராமட்டு அவங்களுடைய பிரின்சிபல் பிளஸ் வட்டி திருப்பி தரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி மேல இன்சால்வன்சி ரெசல்யூஷன் அப்படின்றது ஃபைல் பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கம்பெனியுடைய சொத்துக்கெல்லாம் பூரா வித்துவிட்டு அந்த கம்பெனியை முடக்கி எங்களுடைய பணத்தை செட்டில் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி போகக்கூடிய இந்த கேஸ்ல இந்த கம்பெனி ஆப்போசிட் என்ன பண்றாங்கன்னா, இவங்களை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக லீகல் அட்வைஸ் எல்லாம் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வருது. என்ன செய்தி வந்து என்னங்க பிரயோஜனம்? இந்த கம்பெனி எல்லாம் கடந்த ஒரு வருஷத்துல பார்க்கும்போது 100 ரூபாய்க்கு மேல எல்லாம் இருந்திருக்கா. 112 ரூபாயெல்லாம் இருந்த பங்கு இப்ப வெறும் 18 ரூபா இருக்கான்னா, அப்ப இது போன்ற கம்பெனிகள் இருந்து எப்படி காப்பாத்திக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு விதமா காப்பாத்திக்கலாம். அதாவது அவனுடைய பேக்ரவுண்ட் செக் அப்படின்றத எடுத்து பார்க்கும்பொழுது கடந்த சில வருடங்களாகவோ கடந்த சில குவார்டர்களாகவோ அவன் நஷ்டமே ஒரு கட்டத்திலையும் பண்ணியிருக்க கூடாது. எந்த ஒரு சமயத்திலையும் அவன் நஷ்டம் என்பதே பண்ணியிருக்க கூடாது. அதே மாதிரி இந்த கம்பெனியினுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல பார்க்கும் பொழுது பிளட்ஜ்டு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு. பிளட்ஜே இல்லாம இருக்கிறது இன்னும் உசதம். இது போன்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணும் பொழுதுதான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்கு தப்பா அந்த கம்பெனியே தலை உப்புற விழுகுவது, அல்லது இந்த கம்பெனி திவால் நிலைமைக்கு கடன் வாங்கினவங்க கொண்டு போறாங்க, அது போன்ற சூழ்நிலையிலிருந்து ஒருத்தர் தப்பிச்சுக்க முடியும். ஸோ யாரா இருந்தாலும் சரி, இந்த காலத்துல பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படின்றதான் சூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரியான சமயங்களை வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி மனசுக்கு சோர்வு தரக்கூடிய ஏதாவது செய்திகள் வர மாதிரி இருந்ததுனாக்கா அதுல இருந்து விலகி இருக்கிறது நல்லது. நண்பர்களே, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் காரணமாக காய்ச்சி ஆட்டோ செக்டர் கடந்த 3 வருஷத்துல மிகப்பெரிய ஒரு லாபத்துக்கு போயிட்டு அங்கிருந்து தலை குப்புறமும் பாதி பேர் விழுந்துட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்டருக்குள்ள எல்லாம் இன்னும் விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி பெரிய ஆளுங்க இன்னுமே அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல இருக்கக்கூடிய மார்க்கெட் ஷேரை ஆளுக்கு கொஞ்சமா பிரிச்சுட்டு போறதான் பாக்குறாங்க. அந்த வகையில் இந்த யமஹாவுமே ஒரு சூப்பரா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து இந்தியாவுக்கு ரெடி பண்ணி போடணும் அப்படின்ற மாதிரியான செய்திகள் நம்ம பாக்குறோம். ஏற்கனவே பாவம் ஓலாக்கு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் ஷேர் இருந்தது. பஜாஜ் ஆட்டோ வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் பெரிய அளவில் அடி வாங்குச்சு. இந்த மாதிரி பெரிய ஆளு இன்னும் வண்டியை உள்ள விட்டுக்கிட்டவே வரையில, அப்புறம் அந்த மார்க்கெட் ஷேர்லாம் வந்து ரொம்ப கம்மியா போயிடும். பட் எனிவே அந்த தீம்ல இன்னும் விஷயம் இருக்கு அப்படின்றதுனால தான் பெரிய ஆளுங்க இன்னும் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்காங்க. நண்பர்களே, இன்னைக்கு ஒரு மிக முக்கிய செய்தி. அதாவது யூரோப் மார்க்கெட், ஐரோப்பா மார்க்கெட்னுடைய நேத்தத்தை க்ளோசிங் எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே அசந்து போயிருவீங்க. கிட்டத்தட்ட டாக்ஸ் எல்லாம் 2.5% ஏறி இருக்காங்க, சிஎஸ்சி 1%, எஃப்டிஎஸ்சி 1% எல்லாம் நேற்று மேல் நோக்கி ஏறி இருக்காங்க. என்ன காரணம்னா, அவங்க வந்து போரை தவிர்த்து விடலாம், போரை நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்றாங்க.
அந்த யுனைடெட் கிங்டமுடைய பிஎம் ஸ்டார்மர் என்ன சொல்றாருன்னா, நாங்க போய் பிரான்ஸோட டிஸ்கஸ் பண்ணி அந்த உக்ரைனோடையும் டிஸ்கஸ் பண்ணி புதுசாக ஒரு அமைதி ஒப்பந்தத்தை வந்து நாங்க தயாரிச்சு அதை மறுபடியும் ஏன் அமெரிக்காரனை உள்ளிழுத்து போடுறாங்கன்னு தெரியல. அவனே உங்க சவகாசமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவன் ஒதுங்கி நின்னாலும் இல்ல நீ உள்ள வரணும்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் தான் எங்கள் தலைவன் அப்படின்னு சொல்ற மாதிரியே நாங்க உக்ரைனோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நாங்க அமெரிக்கா கிட்ட கொண்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொன்ன ஒரு காரணத்தினாலே, ஒருவேளை ஐரோப்பால ஏதாவது ஒரு அமைதி வந்துருமோ அப்படின்ற ஒரு காரணத்தினாலே நேற்று இந்த மார்க்கெட்டுகள்லாம் நல்லா மேல் நோக்கி ஏறி வந்தானுங்க. இதைத்தான் அமெரிக்காக்காரன்னு சொல்றான். ஆனா அவன் வித்தியாசமா சொல்றான். என்ன சொல்றான்னா, உக்ரைன் வந்து ரஷ்யா கிட்ட சண்டை இந்த பாயிண்ட்ல இப்படியே நிறுத்திக்கிட்டு யார் யார் எவ்வளவு நிலத்தை பிடிச்சிருக்கீங்களோ அப்படியே நிறுத்திக்கிட்டு பிளஸ் அடிஷ்னலா எங்களுக்கு நீங்க உங்களுடைய ரேர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. அதை அவன் வேண்டான்னு சொல்லி ஆல்ரெடி சண்டை போட்டு எந்திரிச்சு வந்துட்டாங்க. இனி மறுபடியும் இவங்க 2 பேர் என்ன பண்ணிட போறாங்க, இவங்கனால என்னத்தை பெருசா சாதிச்சிட முடியும் அப்படின்றது தெரியல யுனைடெட் கிங்டம்னாலையும் பிரான்ஸ்னாலையும். ஏன்னா உக்ரைன் என்ன சொல்லுவாங்க, ரஷ்யா நீ எங்களுக்குள்ள வரக்கூடாது, ஆல்ரெடி அவன் பிடிச்சிருந்த கிரீமியா முதல் கொண்டு எல்லாத்தையுமே அவன் விட்டுட்டு போகணும்னு தான் இவன் சொல்லுவான். ஸோ இது எப்படி பார்த்தாலும் தன்னைத்தானே ஏமாத்தி கொள்ளக்கூடிய வேலையா என்னையான்னு தெரியல. பட் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரே சந்தோஷம். அந்த ஐரோப்பா ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாம் நேற்று நல்லபடியா சந்தோஷமா சிரிச்சு விளையாண்டு இருக்காங்க. இதே மாதிரிதாயா எங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி மட்டும் கொடுக்கியா, அதுல வருதோ வரலையோ யாராவது ஒருத்தர் எந்தையாவது ஒரு செய்தியை கொடுத்து, இப்போ ஒண்ணுமில்ல மார்க்கெட்டே நல்லா கீழே விழுந்துடுச்சு அப்படின்ற மாதிரி யாராவது ஒரு வகையில எந்தையாவது ஒன்று பேசுறாங்கன்னு வச்சுங்க, பெரிய ஆளுங்க கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா பெருசா அவன் பழைய கையெல்லாம் வந்து தொட வேண்டாம். ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி அல்லது ஒரு பாட்டம் ஹண்டிங்னு சொல்லிட்டு நிப்டி ஒரு 1000 பாயிண்ட் லேஸ் வாக்ல ஏத்தி விட்டா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு முக்கிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் அப்படின்றது ஒரு மிஷினரி தயாரிக்கக்கூடிய கம்பெனி. இந்த ஸ்டாக்ல என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி 722 கோடி கடன் இருந்ததை இப்ப 250 கோடியா குறைச்சிருக்காங்க. ரெண்டாவது செய்தி என்னன்னா, தற்போது இது 6 மாசத்தினுடைய லோ பிரைஸ்ல ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. இன்னைக்கு ஏன் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இது செய்திகள்ல வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு வால்யூம் என்பது கடந்த 2025 சமயங்கள்ல நடக்காத ஒரு வால்யூம், ஒரு ஹை டிரான்சாக்ஷன் அப்படின்றது இந்த ஜோதி சிஎன்சி அப்படின்ற கம்பெனில நடந்திருக்கு. நண்பர்களே, சமீபத்தில் பிப்ரவரியினுடைய சேல்ஸ் டேட்டா அப்படின்றது வெளியிட்டு இருந்தாங்க. அதுல இந்த பஜாஜ் ஆட்டோனுடைய சமீபத்தினுடைய சேல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், டொமஸ்டிக் டேட்டா அப்படின்றது 2024ஓட கம்பேர் பண்ணல 14% குறைஞ்சுதான் இருக்கு. அவங்களுடைய எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் அவங்களுடைய டொமஸ்டிக் 2 வீலர் சேல்ஸ் என்பது குறைஞ்சுதான் இருக்கு. சமீபத்தில் இந்த ஹீரோ மோட்டாருடைய டொமஸ்டிக் சேல்ஸும் பிப்ரவரி மாசத்துல குறைஞ்சுதான் இருக்கு. ஆனாலும் பாருங்க, ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி ஒரு ஹை எண்டா நல்லா புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சேல்ஸுக்கு. பஜாஜ் ஆட்டோன்னு எடுத்துட்டா கூட பல்சர்ல இருந்து பெரிய பெரிய வண்டிங்களா இருக்கு. இந்த ஹீரோக்கு அந்த மாதிரி ஒரு வண்டி கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி டிசைன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்கணும். அதாவது இப்ப ஹீரோல வந்து ரொம்ப ஃபேமஸா இந்த நான்லாம் இப்ப ஒரு வண்டி வாங்கணும் தான் நான் வாங்கணும்னு நினைச்சேன்னாக்க, இந்த மாதிரி அந்த காலத்துல ஒரு ஸ்பிளண்டர் மாடல் இருந்தது பாத்தீங்களா, பாக்குறதுக்கு நல்லா ஃபேமிலி மேன் மாதிரியே இருக்கும். ஒரு மிலிட்ரி, கிட்டத்தட்ட ஒரு சின்னதா ஒரு மிலிட்ரி வண்டி மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஒரு அட்ராக்ஷனா இருக்கும், வேல்யூ ஃபார் மணி மாதிரி இருக்கும். அது மாதிரி இப்ப ஏதாவது ஹீரோல போய் வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்களா, அவங்க எல்லாம் சில ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க. இந்த ப்ராடக்ட் யார் இதை வாங்குறது, இது எந்த மாதிரி செக்மெண்ட்டுக்கு உண்டான வண்டி அப்படின்றது ஒன்று புரிஞ்சுக்க முடியாத மாதிரியே இருக்கு. 1.5 லட்சம் எல்லாம் போட்டு வண்டி வாங்கணும் அப்படின்னா அப்ப எந்த மாதிரி ஆட்களுக்கு, அட்வென்ச்சர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எது சூட் ஆகும்? அதுக்கு புல்லட் மாதிரியே போயிடலாமா என்ன அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. ஸோ ஆக மொத்தம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோ மோட்டாருடைய டொமஸ்டிக் சேல்ஸ் என்பது குறைஞ்சிருக்கு. அந்த சமயத்தில் அவங்க லான்ச் பண்ணக்கூடிய வண்டிகள் ரொம்பவுமே முக்கியமாக இருக்கு. ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த எக்ஸ்பல்ஸ் 210 எப்படி போகுது, அதனுடைய புக்கிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா கருதப்படுகிறது. எது எப்படியோ பெரும்பாலான ஆட்டோ கம்பெனிகள் எல்லாம் தரத்தட்டி நின்றுட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் M&M சேல்ஸ் டேட்டாவெல்லாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்லா தான் இருக்கு. அப்போ இந்த மாமனுக்கு மரியாதையே இல்லையா? பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இந்த மஹிந்திரானுடைய டேட்டா அப்படின்றது ரெஜிஸ்டர் ஆகிறது பார்த்தோன்னு வச்சுங்களேன், பிப்ரவரி மந்த்ல கிட்டத்தட்ட 19% இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது காமிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் மஹிந்திரா இந்த மாமனுக்கு மரியாதை இல்லையா அப்படின்ற மாதிரி அது 6 months லோல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. சில சோகமான செய்திகள் தான் நண்பர்களே இப்போதைக்கு இருக்கு. இந்த ஜியோ பினான்ஸ் ஷேர் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு வருஷத்தினுடைய லோல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு காலத்துல 400 ரூபா இருந்த பங்கு 200 ரூபாயா குறைஞ்சிருக்கு. இது மாதிரி எத்தனையோ பங்குகள் 200 ரூபா பங்குகள் 100 கீழே வந்திருக்கு, 150 ரூபா பங்குகள் 100 கீழே போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு
மார்க்கெட்டினுடைய கிராஷ்னால பல பங்குகள் 100 ரூபாய்க்கு கீழே போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி நிறைய பேர் 100 ரூபாய்க்கு கீழே உள்ள பங்குகளை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா டபுக்குன்னு அவன்லாம் ஏறினான்னா 100 தாண்டிடுவானோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையினால தான். ஸோ அது மாதிரி ஏகப்பட்ட பங்குகள் 100 ரூபாய்க்கு கீழே போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேலேருந்து கிட்டத்தட்ட 50% மேலே இறங்கி ரொம்ப சோகமான செய்திகள் போயிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த காலத்தில் கோழி வளர்த்துக்கிட்டு இருந்தால் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படி இப்படின்னு இருக்கையில் இப்போ பூனையை வளர்த்தினாலும் பிரச்சனை வந்துடுது போல. பூனையில் இந்த மாதிரி H5N1 அப்படின்றத இந்தியா டிடெக்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. இது பெரும்பாலும் கேட்டில் தான் இருக்குது, பூனையில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் போயிட்டு இருக்கு. நண்பர்கள், இந்த சமயத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் சமீர் அரோரா அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தாரு. அவருடைய வெப்சைட்டை போய் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கீல எப்படி ஒரு சந்தோஷமான செய்திகள் அப்படின்றது பாருங்களேன். அதாவது எல்லாருமே பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட், ஒரு இப்போ கூட அப்ளையா பார்த்தோம் நம்ம, ஒரு கும்பா குட்டி மாதிரி ஒரு ஏஜிஎஸ் டிரான்சாக்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு அடிக்கடி லாபம் பண்ணா நஷ்டம் பண்ணா மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருந்தா, கடைசியில் பார்த்தா அவன் கொடுத்த பணத்தையும் வட்டியும் திருப்பி தரலான்ற மாதிரி இவனை இன்சால்வென்சி கேஸ்குள்ளெல்லாம் இழுத்து விடுறாங்க. அப்போ பெரிய ஆளுங்க அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷனை அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்பொழுது எப்படியெல்லாம் பார்க்குறான் பாருங்க. ஒரு பக்கம் நல்ல பங்குகள், ரொம்பவுமே லாபம் செய்யக்கூடிய ப்ளூ சிப் கம்பெனி, எந்த ஒரு காலத்திலையும் லாபம் செய்யக்கூடிய ஒரு தகுதியுடைய கம்பெனிகளாகவும் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி நல்ல பங்குகள் தான், பட் அந்த நல்ல பங்குகள் தொடர்ந்து டபுளாக 4 கால் பாய்ச்சல்ல க்ரோத் ஆகி ஓடக்கூடிய அந்த மாதிரியும் ஒரு எமர்ஜிங் குட் ஸ்டாக்காகவும் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் எடுத்துக்கிற மாதிரிலாம் கான்செப்டில் வச்சுருக்காங்க. ஸோ உலகத்தில் பெரிய ஆளு எல்லாருமே பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு பார்க்குறாங்க. அதையெல்லாம் விட்டுவிட்டு ஏதோ பிரச்சனையில், அதாவது லாபம் மட்டுமே செஞ்சு கொண்டு இருந்தாலும் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஒரு கும்பா மேனேஜ்மெண்ட்டாக இருந்தால், அல்லது அவங்களுடைய ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங்கில் ஏதாவது ஒரு மால் ப்ராக்டிசஸ் நடந்ததுன்னா அப்புறம் அதுவுமே ஒரு பிரச்சனை தான். அது குட் ஸ்டாக் அப்படின்றது கிடையாது. ஸோ குட் ஸ்டாக்னா லாபம் செய்யக்கூடிய ஆள்கள் மட்டும் இல்லை, அதனுடைய மேனேஜ்மெண்ட்டு அதனுடைய ப்ரொமோட்டரும் ரொம்பவுமே நியாயமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு சமீபத்தில் அந்த பிசிஜி ஸ்டாக்லாம் என்னாச்சுன்னே தெரியல. மறுபடியும் அது எப்போ எக்ஸ்சேஞ்சுகள்லாம் போய் அந்த கம்பெனி ஆராய்ச்சி செஞ்சுட்டு மறுபடியும் எப்போ எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ண அலோவ் பண்ணுவாங்க விடுவாங்க அப்படின்றது தெரியல. ஸோ அந்த மாதிரி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் போன்ற ஸ்டாக்குகளை எடுக்கும் பொழுது ஓரளவுக்கு பெட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு என்பது ரொம்ப அதிகம். கோல்டு மற்றும் பிட்காயின் மற்றும் க்ரூட் ஆயில் எல்லாத்துலேயுமே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் இறங்கி தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு மாதத்தினுடைய லோக்கு கூட இன்னும் கோல்டு சேரல. ஆனால் இந்த பிட்காயின்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் லோ பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். நண்பர்களே, இந்த தகவல்களை கவனிச்சிங்களா? அதாவது நம்ம இந்தியாவில் டாப் 10 ஜிஎஸ்டி பே பண்ணுற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா முதல்ல மகாராஷ்டிரா வருது. 30,000 கோடி அப்படின்றது ஜிஎஸ்டி கலெக்ஷன் பண்ணுறாங்க ஒரு மாதத்துக்கு. அடுத்தது கர்நாடகா, குஜராத்னு நம்ம தமிழ்நாடு 4வது இடத்துல வருது. ஆனால் நம்மளுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் எவ்வளவு பெரிய கேப் பாருங்க. நம்ம 10,694 கோடி தான் ஜிஎஸ்டி கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் போன மாதம். ஆனால் அவன் 30,637. அப்போ ஒரு டாப் 10 மாநிலங்கள் இந்த மகாராஷ்டிரா மாதிரி 30,000 கோடி மட்டும் வசூல் பண்ணுற மாதிரி வந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான், நம்ம நாட்டில் பணம் புரண்டுட்டு ஓடும். நண்பர்களே, மியூச்சுவல் ஃபண்டுகளில் மெர்ஜர் நடக்கிறது அப்படின்றது ரொம்ப அபூர்வமான செயல். ஒரு உதாரணத்துக்கு இந்த டாடா டிவிஆரை தூக்கி விட்டுவிட்டு அப்புறம் டாடா மோட்டர் ஷேராக மாற்றுறாங்க இல்லையா, அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்களா. அதே மாதிரி ஒரு கம்பெனியை இன்னொரு கம்பெனியோட மெர்ஜ் பண்ணி விட்றாங்க. அது பண்ணுறதுலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் அடிக்கடி நடக்கும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுகளில் அந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப ரேர். திடீர்னு யாராவது ஒருத்தர் யோசிப்பாங்க, மியூச்சுவல் ஃபண்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. முதல்ல மெர்ஜர் அப்படின்றது என்னன்றதை புரிஞ்சுங்க. இப்போ இந்த டாடா மியூச்சுவல் ஃபண்ட் டாடா குவாண்ட் ஃபண்ட் அப்படின்றது ஒன்று நடத்திக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா, இந்த டாடா குவாண்ட் ஃபண்டை கொண்டு டாடா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட மெர்ஜ் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. அப்போ இனி என்ன ஆகுன்னா, இந்த டாடா குவாண்ட் ஃபண்ட் அப்படின்றதே இருக்காது. ஏன்னா அதுக்கு ஈக்குவலண்டான யூனிட்ஸ் டாடா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் கொடுத்துருவாங்க. இல்லை எனக்கு அப்படி பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருந்ததுனாக்கா அதை விட்டு வெளியே வரணும், செல் ரிடம்ஷன் பண்ணி தான் வெளியே வரணும். ஸோ கிணத்தக்கான அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது. ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ஒரு ஸ்கீமை க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா அது வேறு வகையில் எங்கேயாவது ஒரு இதில் மெர்ஜ் பண்ணி கொடுப்பாங்க, அல்லது எக்ஸிட்டுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டு தான் அதுக்கடுத்து நடக்கும். நண்பர்களே, மிக 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 முக்கியமான செய்தி, அதாவது இந்த ரிலையன்ஸ் அப்படின்ற பங்கு இதுக்கு முன்னாடி மந்த்லி டைம் ஃப்ரேமில் 2020 ஒரு சரிவு வந்தப்போ தான் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜே தொட்டான்.
அதுக்கப்புறம் இந்த பங்கு நல்லா மேல் நோக்கி ஏறி தானும் ஏறி நம்மளுடைய இந்திய பங்குச்சந்தையவே மேலே தூக்கி வச்சு நிறுத்தினா கடந்த 5 மாசமா நம்மளுடைய பங்குச்சந்தை இறங்குது. அந்த 5 மாசமா இந்த ரிலையன்ஸ் தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ரிலையன்ஸ் போன்ற முன்னணி கம்பெனிகள்லாம் இறங்குறதுனால தான் மார்க்கெட்லேயே நிஃப்டி இறங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட 4-5 வருடம் கழிச்சு மறுபடியும் முதல் முறையாக இந்த ரிலையன்ஸ் அப்படின்ற பங்கு மந்த்லி டைம் ஃப்ரேமில் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து தொடரான். ஸோ இங்கிருந்து இது மார்க்கெட்டை தூக்கி விடுமா, இல்லை மார்க்கெட்டை மேலும் துக்கப்படுத்தி 1100 ரூபாயில ரிலையன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது அப்படியே குறைஞ்சி 1000 விடவும் குறையுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான கேள்வி அப்படின்றது மார்க்கெட்டில் இறங்குது. ஸோ ஒரு 1600லேருந்து 1100 வர்றான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்கே கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிருக்கு. 6 மாதம் கழிச்சு தான் இப்படி 1600 இருந்தவன் ஓஹோ 1100 வந்திருக்கானான்னு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு 5-6 மாதம் கழிச்சு பார்த்தா தான் இவன் நம்மளை முடிச்சு கட்டுனானா இல்லை தூக்கி விட்டானா என்ன அப்படின்றது தெரிய வரும். ஸோ இன்னைக்கு வந்தது எல்லாமே ரொம்பவுமே முக்கியமான செய்திகளாக இருக்குது. இது போன்ற செய்திகள் அடிக்கடி வரக்கூடாது. அதே மாதிரி இது போன்ற செய்திகளையும் அடிக்கடி வராமல் துக்கப்படுத்தாமல் தூக்கி விடணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.